ஓகே. நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து பார்லிமெண்ட் அத பத்தின பேசிக்கான விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து ராஜ்யசபா அதை பத்தி பார்த்தாச்சு, லோக்சபாவை பத்தி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், எம்பி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இவங்களுடைய பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம், எம்பி இது அவங்களத பார்த்துட்டோம். அப்புறம் லோக்சபாவோட ஸ்பீக்கர் இதை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். அப்புறம் ஸ்பீக்கருடைய ரோல் அண்ட் பவர்ஸ் அதை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருடைய சுதந்திரம், அப்புறம் நடுநிலைத்தன்மை இதை பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர்ன்றவங்க சபாநாயகர் வந்து இல்லை அப்படின்னும்போது, சபாநாயகர் வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்காரு, இல்லை வந்து சபாநாயகர் லீவு, அந்த டைமில் அவையை வழிநடத்திக்கிட்டு போகிறவங்க தான் டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகேவா? இவங்க எப்படின்னா, இவங்க வந்து காமனாக ஒரு எம்பியாக இருப்பாங்க. சரியா? ஒரு காமனாக ஒரு எம்பியாக இருப்பாங்க. எம்பிக்கள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கராகவோ டெப்டி ஸ்பீக்கராகவோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஸ்பீக்கருடைய ஸ்பீக்கருன்ற ஒரு போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுவார். சரியா? இதில் என்ன விஷயம்னா, இன்கேஸ் ஸ்பீக்கர் இருக்காரு அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ட்ரீட்டட் ஆஸ் எ நார்மல் எம்பி. ஸ்பீக்கர் இருக்காரு அப்படின்னா இவர் ஒரு சாதாரண எம்பி மாதிரி தான் வந்து செயல்படுவார். புரியுதா? மற்றபடி பவர்ஸ்லாம் பெருசாக இவருக்கு இருக்காது. ஆனால் அந்த சீட்டில் இவர் உட்காரும்போது ஸ்பீக்கருக்கு உண்டான பவர்ஸ் வந்து இவருக்கு கிடைச்சிரும். ஆனால் டெப்டி ஸ்பீக்கருக்கான அந்தஸ்து இவருக்கு இருக்கும். சரியா? ஸ்பீக்கர் இருக்கும்போது இவர் நார்மலாக எம்பிக்கள் கூட உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அதான் வந்து வித்தியாசம். ஸோ நம்ம அன்னைக்கு கூட ஒரு கொஷின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு குரூப் 1 கொஷின். ஸோ அதுலேயும் வந்து டெப்டி ஸ்பீக்கரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு பாரு, ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் இட்ஸ் சேர்பர்சன். ஞாபகம் இருக்காடா இது? பாத்தியா? உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் காட்டினாருன்னு நம்ம சொல்லி டவுட் வந்து கேட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஆமா, அதுலயும் அது ட்விஸ்டா தான் கொடுத்துட்டான் இருந்தானுங்க. கீழே இருக்க சென்டென்ஸ் மட்டும்தான் அது வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தானுங்க. இந்த டாபிக் விட்டு வெளியே போக கூடாதுன்னுட்டானுங்கல்ல. காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுத்துருந்தானுங்க. ஸோ அது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க, பார்த்தல. ஸோ நம்ம இது இப்போ எதுக்கு மீன் பண்ணா, நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பாரு அப்படியே வருது பாரு, ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் இட்ஸ் சேர்பர்சன் வருதா? அப்படியே இருக்கு பாரு. ரிமூவ் ஃப்ரம் ஸோ ஹி ஆட்டோமேட்டிக்கலி பிகம் இட்ஸ் சேர்பர்சன் வருது. பத்தியா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இதுல இருக்கு பாரு. One of his special privilege is that when he appointed as a member of the parliamentary committee, he automatically becomes its chairperson. கரெக்டா? அந்த லைன் கூட மாறாம அப்படியே வருது பாரு, மீனிங் மாறாம. ஓகேவா? ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டெபுட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு லோக்சபையோடைய மெம்பரால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் இவங்க 2 பேருமே லோக்சபால மெம்பர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் டெப்டி ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் டேட்டை வந்து நிர்ணயம் பண்றவர் பிரசிடென்ட். கரெக்டா? ஆனா டெப்டி ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் டேட்டை நிர்ணயம் பண்றவர் யாருன்னா ஸ்பீக்கர். ஏன்னா ஸ்பீக்கர் வந்து வந்துட்டார். ஸ்பீக்கர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்ல, ஸ்பீக்கர் வர்றதுக்கு முன்னாடி தான் பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கும். இன்கேஸ் ஸ்பீக்கர் வந்துட்டாருன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் வந்து ஸ்பீக்கரே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ டெப்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான், இன்கேஸ் டெப்டி ஸ்பீக்கருடைய இடம் வந்து வேக்கண்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா புதிய டெப்டி ஸ்பீக்கரை வந்து அங்க இருக்கிற மெம்பர்ஸே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. நம்ம ஸ்பீக்கருக்கு பார்த்த மாதிரி இவருக்கும் தனியா ஒரு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம்லாம் கிடையாது. இவங்க வந்து எம்பிக்கு என்ன பதவி பிரமாணம் எடுத்தாங்களோ அதுவே வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆயிடும்.
புரியுதா? அப்ப ஸ்பீக்கருக்கும் டெப்டி ஸ்பீக்கருக்கும் சொல்லிட்டு தனியா பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம்லாம் கிடையாது. அன்லைக் பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் இவங்கள போல மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெப்டி ஸ்பீக்கர் இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஸ்பீக்கருக்கு கீழே டெப்டி ஸ்பீக்கர் இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஓகேவா? ஆனா ஸ்பீக்கர்ன்றவர் டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் ஸ்பீக்கரோட சபார்டினேட் கிடையாது. அதாவது ஸ்பீக்கர் கூட வேலை செய்யற ஒரு சபார்டினேட் கிடையாது. அல்லது இன்னொரு வகையில பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கு கீழே இருக்கிற ஒரு நபர் அவர் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த டெப்டி ஸ்பீக்கரை யார் எலெக்ட் பண்றாங்கன்னா லோக்சபா எலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா, நாட் டு த ஸ்பீக்கர். புரியுதா? அப்போ he is not subordinate to the speaker, but he is directly responsible to the lower house of the parliament. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம இந்த இந்த ஸ்டெப் பண்ணுவோம். இவர் எப்போ வந்து எந்த ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியில இவர் வந்து மெம்பரா இருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இவரும் ஸ்பீக்கர் போல அந்த பாராளுமன்ற குழுவுக்கு சேர்பர்சனா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறாரு. லைக்வைஸ் ஸ்பீக்கர். ஏன்னா ஸ்பீக்கரையும் ஒரு பாராளுமன்ற குழுவுல உறுப்பினரா நியமிச்சாங்க, அவரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த குழுவுக்கு தலைவரா மாறிடுறாரா, சேர்பர்சனா மாறிடுறாரா. அதே மாதிரி தான் டெப்டி ஸ்பீக்கரும். இவரை ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியோட மெம்பரை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவரு அந்த கமிட்டியோடைய சேர்பர்சனா மாறிடுறாரு. ஓகேவா? அதாவது எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சனா மாறிடுறாரு. இது வந்து இவருடைய ஸ்பெஷல் பிரிவிலேஜ், சிறப்பு சலுகை, சிறப்பு சலுகைன்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் இவருடைய சேலரி, அலவன்சஸ் இது எல்லாமே பார்லிமெண்டால நிர்ணயம் செய்யப்படுது. அண்டு இவருடைய சேலரி எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம பார்த்தோம்ல ஒரு நாள் இந்த நிதிகளை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தோமா. குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு ஃபண்டு இருக்கு. அந்த ஃபண்டுக்கு பேர் என்னது? நேத்துதான் உட்காந்துட்டேன். தம்பி உங்களதான்பா. அதுதான் நேத்துதான் உட்காந்து அதான் வச்சிருந்தேன். அது கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அது எங்கிருந்து எடுக்கிறானுங்கன்னு தெரிஞ்சிச்சுதானே. கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து கண்டிஜென்சி ஃபண்டுன்றது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூஸ், டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, அது எல்லாமே கண்டிஜென்சில போயிடுது. சரி கன்சாலிடேட் ஃபண்ட்ல போயிடுது. கண்டிஜென்சி ஃபண்ட்ன்றது அவசர கால நிதி, அது பிரசிடென்ட்டோட கையில இருக்கு. ஓகேவா? சரண் போனாலும் நம்ம பார்த்தோம், நம்ம இருக்கா இந்த பிரசிடென்ட்டோட பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். ஓகே ஓகே ஃபண்ட் ஓகேவா? இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் யாரு அப்படின்னா, பொதுவா ஒரு மரபு ரீதியில எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் அப்போசிஷன் பார்ட்டியா இருக்காரு ரீசெண்ட் டேஸ்ல. புரியுதா? ஆஃப்டர் 11th லோக்சபாவில இருந்து டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட ஒரு மெம்பரா இருக்காரு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஏடிஎம்கே அவங்க இருக்கும்போது தம்பிதுரை வந்து ஏடிஎம்கோட தம்பிதுரை வந்து டெப்டி ஸ்பீக்கரா இருப்பாரு பார்லிமெண்ட் லோக்சபால. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு இருக்குல்ல 2019 ஒரு டேர்ம் வந்தாங்கல்ல, 2019 இருந்து இப்போ 24 நம்மளுக்கு வந்து முடியுது இல்லை. இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோன்னா நமக்கு வந்து டெப்டி ஸ்பீக்கர்ன்றவங்களை வந்து பெருசா வந்து அப்பாயிண்டே பண்ணல. ஓகேவா? இது கூட கோர்ட்லலாம் கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு டெப்டி ஸ்பீக்கரை நியமனம் பண்றதுக்கான குறைந்தபட்ச கால அளவுன்றது கிடையாது. அதாவது இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்க பார்லிமெண்ட்டுக்கு இத்தனை நாளுக்குள்ள டெப்டி ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணணுன்ற ஒரு கால வரம்புன்றது கிடையாது. ஓகேவா? அதனாலதான் பார்த்தோம்னா இன்னும் அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது, இன்னும் என்ன பண்றது இல்லை, டெப்டி ஸ்பீக்கர்ன்ற ஒருத்தவர் பார்லிமெண்ட்ல கிடையாது. புரியுதா?
இந்த கரண்ட் 2019 24 அதுக்குள்ள. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இவருக்கு இருக்கிற ஓட்டிங் வந்து கேஸ்டிங் ஓட்டு தான். எப்போனா இவர் வந்து அவையை வழி நடத்தும் போது, அவையை வழி நடத்தாதப்ப இவரு நார்மலாவே ஓட்டு போட்டுருவாரு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பீக்கர் இருக்கும்போது டெப்டி ஸ்பீக்கர் எப்படி இருப்பாரு? ஒரு நார்மல் எம்பி போல தான் இருப்பாரு. இவ்வளவுதான். இதுதான் வந்து இவரை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த பேஜ்ல எதனா டவுட் இருக்கா? ஒரு டவுட் இருக்கு. ம், ம், ம். இப்ப அஹ், இப்ப ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் வந்து இப்ப என்ன சொல்றது, பொசிஷன் மட்டும் தான் ஆக்சுவலா சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலா வந்து இப்ப அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து சேம் தான், ஆல்மோஸ்ட் ஐ மீன் சிமிலர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து லோக்சபா எம்பிஸ் வந்து அவங்களே செலக்ட் பண்றதுனால வந்து இவங்க ரெண்டு பேர்ல யார் சொன்னாலும் வந்து அந்த ரிசல்ட் வந்து செல்லுபடி ஆகும். கரெக்டா? செல்லுபடியாகும். அதாவது இது எப்படின்னாக்கா இங்க பிரைமரி யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஓகே. செகண்டரி தான் வந்து டெப்டி ஸ்பீக்கர். இது எப்படி சொல்லணும்னா ஸ்பீக்கர்ன்றவர் சன்னு மாதிரி, ஓகே. ஓகே. டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் 3 மாதிரி. ம் 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 ஓகேவா? இப்போ சன்னு இருக்கும்போது 3க்கு என்ன வேலை இருக்குமா? இருக்காது. 3 நம்மளுக்கு வந்து தெரியாது. 3 எக்லிப்ஸ் ஆயிடும். 3 வந்து ம் அதோட எஃபெக்டே இருக்காது. புரியுதா? ஓகே. அப்ப ஓகே. சன்னு இல்லாதப்பதான் 3உடைய ஷைன் நம்மளுக்கு வந்து தெரியும். புரியுதா? அப்போ எது முக்கியம்? சன்னு தான். ஆனா பார்த்தோன்னா சன்னோட ரோல் வேற, 3ஓட ரோல் வேற. 2ம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகே. 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 இவ்வளவுதான். அடுத்து வந்து டியூரேஷன். இப்போ டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் எவ்வளவு காலம் வந்து இருப்பாரு, பதவியில் இருப்பாரு அப்படின்னா, டெப்டி ஸ்பீக்கரும் சேம் தான். சரியா? லோக்சபை இருக்கிற வரைக்கும் இவங்க பதவியிலே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பதவி காலம் நடுவுல எப்பெல்லாம் வேக்கண்ட் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. வேக்கண்ட்னா வந்து எப்பனா காலி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா காலி ஆகும். எப்போனாக்கா இவங்க லோக்சபையோட உறுப்பினர்ன்ற பதவியிலிருந்து நின்னுட்டாங்க. அதாவது இவங்க ஒரு எம்பியா இல்லாதப்ப. இதைதான் நம்ம ஸ்பீக்கருக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எம்பி பதவி போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க என்ன பண்ண முடியாது? ஸ்பீக்கராகவும் செயல்பட முடியாது. புரியுதா? எம்பி பதவி போயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் பதவியும் போயிடும். அதுக்கு அடுத்தது ரிசிக்னேஷன் லெட்டர். ஸோ டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதன் மூலமா இவருடைய பதவி வேக்கண்ட் ஆகும். இன்னொன்று பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷனை உருவாக்குறது மூலமா 14 நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து ஒரு தீர்மானத்தை, அதாவது ஒரு 51% வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றது மூலமா இவரை பதவியை விட்டு தூக்க முடியும். சேம் ஆஸ் ஸ்பீக்கர். இந்த டூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கருக்கும் டெப்டி ஸ்பீக்கரும் சேம் தான். ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து ஸ்பீக்கருக்கும் டெப்டி ஸ்பீக்கருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, அதை நம்ம வந்து பார்ப்போம். சரியா? இது வந்து ஃபுல்லாக ஃபேக்ட் பேஸ்டு தான், மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் கிடையாது, பதவி பிரமாணம் கிடையாது, ரகசிய காப்பு பிரமாணம் கிடையாது. எம்பிக்கு என்ன எடுக்கிறாங்களோ அதே தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்ன்ற பதவி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்த்தோமா? அந்த 1919ல ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷனை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு. அந்த ஆர்டிக்கல், அந்த ஆக்ட்ல தான் வந்து 1921ல பிரசிடென்ட் டெப்டி பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்றாங்க. புரியுதா? ஸோ அந்த டேர்ம் தான் வேற. புரியுதா? ஸ்பீக்கருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்? பிரசிடென்ட்னு சொல்றோம். அந்த பிரசிடென்ட் டேர்ம் தான் இப்போ ஸ்பீக்கர்னு இருக்கு. ஓகேவா? அவை தலைவர், இது சபாநாயகர். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே. புரியுதா? இதோட மீனிங் வந்து குடியரசுத் தலைவர் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதோட மீனிங் என்னது? தலைவர்.
இதோட பேரு சபாநாயகர். ஸோ பிரசிடென்ட்னா வந்து குடியரசுத் தலைவர்னு நீங்க நினைச்சுக்க கூடாது, புரியுதா? இப்போ 1921 தான் இந்த சபாநாயகர்ன்ற ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டேர்ம் பேர் என்னன்னாக்கா பிரசிடென்ட். ஓகேவா? அப்புறம் டெப்டி பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்காரு. இதுதான் வந்து 1919ல இருந்து 1947 வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் தான் வந்து நடைமுறையில இருந்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கிற வரைக்கும். இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அதான் ஆஃப்டர் 1947க்கு அப்புறம் பிரசிடென்ட்ன்ற பதவி ஸ்பீக்கர்னும், டெப்டி பிரசிடென்ட்ன்ற ஒரு பதவி டெப்டி ஸ்பீக்கர்னும் கன்வெர்ட் ஆகுது, மாறுது. சரியா? இதுக்கு முன்னாடி இப்போ பிரிசைடிங் ஆபீசர்னு வந்துதாரு. ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடி அவையை யாரெல்லாம் வழி நடத்தி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஃபோர் 1921க்கு முன்னாடி இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பிரிசைடிங் பண்ணிட்டு இருந்தாரு. புரியுதா? சட்டம் இயற்றும் அவையை அவரு தான் வந்து வழி நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ 1919ல 1921ல தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்போ பிரசிடென்ட்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் யாருனாக்கா ஃபெட்ரிக் ஒயிட் அப்படின்ற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஃபெட்ரிக் ஒயிட். டெப்டி பிரசிடென்டா எஸ்என் சின்ஹான்ற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சாரா உனக்கு? இல்ல படிச்சா கிளியர் ஆயிடும். கன்ஃபியூஸ்லாம் இல்ல. அதுக்கடுத்து 1925ல வல்லபாய் பட்டேல், சாரி விட்டலாபாய் ஜே பட்டேல் அப்படின்ற ஒருத்தவர் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய வரலாற்றில் சபாநாயகர் அல்லது அவையின் தலைவர், ஒரு பிரிசைடிங் ஆபீசர், இங்கிலீஷ்ல வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, பிரிசைடிங் ஆபீசர்னு. ப்ரிசைடிங் ஆபீசர்னா ஒன்றும் இல்லை, பிரசிடென்ட், அதாவது ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் தான். அதாவது அவை வழிநடத்தி கொண்டு செல்பவர் தான் பிரிசைடிங் ஆபீசர். ஸோ அவை வழிநடத்தி சென்ற முதல் இந்தியர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா விட்டலாபாய் ஜே பட்டேல். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அண்ட் ஃபர்ஸ்ட் எலெக்டட் ஸ்பீக்கர். புரியுதா? பட்ட முதல் சபாநாயகர் இவர் தான். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய சபாநாயகரும் இவர் தான். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த 1935ல என்ன ஆகுதுன்னா, பிரசிடென்ட்ன்ற டேர்ம் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்னு கன்வெர்ட் ஆகுது. டெப்டி பிரசிடென்ட் டேர்ம் வந்து டெப்டி ஸ்பீக்கர்னு கன்வெர்ட் ஆகுது. பட் ஆனா நம்ம கவர்மெண்ட் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை ஆக்டா போட்டானுங்களே தவிர்த்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணல. சரியா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஓல்டு நாமன் கிளேச்சரே வந்து 1947 வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. புரியுதா? சேஞ்ச் பண்ணிட்டானுங்க, ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இந்த பேர் மாற்றத்தை வந்து இவனுங்க ஃபாலோ பண்ண கிடையாது. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட். அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமா இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ல இதை கேட்டிருக்கானுங்க இந்த டாபிக். இப்போ இருக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? இந்தியா சுதந்திரம் வாங்குது. ஓகேவா? அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதல் சபாநாயகர் யாருன்னு கேட்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இந்தியாவுடைய முதல் சபாநாயகர் யாருன்னா ஜிவி மவலாங்கர். ஓகேவா? அதே மாதிரி அனந்த சயனம் ஐயங்கார்ன்றவர் ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். எப்போ? 1947 to 56. அதாவது டூரிங் இல்லைன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். புரியுதா? ஸோ இது எல்லாமே ஃபேக்ட், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேற வழி இல்லை. அப்புறம் பேனல் ஆஃப் தி சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது பெருசா வராது, பெருசா படிக்க தேவையில்லை. இது வந்து
கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல இது மென்ஷன் பண்ணப்படல. இது வந்து பார்த்தோம்னாக்கா லோக்சபாவுடைய ரூல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது என்னன்னா பேனல் ஆஃப் தி சேர்பர்சன்னா என்னன்னா, ஸ்பீக்கர் வந்து லோக்சபாவோட எம்பிக்களை ஒரு 10 பேரை பேனல் ஆஃப் சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? அதாவது எப்பெல்லாம் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் இவங்களால வந்து வர முடியலையோ இல்லை ஆப்சண்ட் ஆயிட்டாங்களோ அந்த இடத்துல அவையை வந்து வழிநடத்திக்கிட்டு போறது இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் உடைய ரோல். ஓகேவா? இவ்வளவுதான். இதை பத்தி பெருசா எதுவும் படிக்க தேவையில்லை. சரியா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா தம்பி உனக்கு? டெப்டி ஸ்பீக்கர் பத்தி பார்த்தோம். இல்ல நம்ம மேல பார்த்ததுல இல்ல டவுட் கிடையாது. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரோடாம் ஸ்பீக்கர். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரோடாம்னுவாங்க, இல்லை ப்ரோடாம் ஸ்பீக்கர்னுவாங்க. தமிழ்ல சிம்பிளா வந்து தற்காலிக சபாநாயகர். தற்காலிக சபாநாயகர். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ரோடாம் ஸ்பீக்கர்ன்றவங்க என்னன்னா, இவங்கள நியமனம் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. இவர் யாருன்னா சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் தி லோக்சபா. ஓகேவா? இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுரா தம்பி. ஓகேவா? எலெக்ஷன் நடந்து லோக்சபா முடிஞ்சு புது எலெக்ஷன் நடந்தாச்சு. புது எம்பிலாம் வந்திருக்காங்க. நீ எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீ வந்து 10th ஒரு ஸ்கூல்ல முடிச்சுட்டு 11th வந்து வேற ஸ்கூல்ல நம்ம சேருவோம். ஓகேவா? அப்போ 11th நம்ம சேரும் போது என்ன ஆகும்னா, அந்த நியூ ஸ்டூடெண்ட் இந்த கரண்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னாக்கா 11th நியூ ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் இதுல இருப்பாங்க. கரெக்டா? முதல் 4 கிளாஸ்ல. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர் வந்துட்டு, இப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுவாரு, இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் பேர் எழுதல எதுவுமே பண்ணல, முதல் நாள் வந்திருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த பழைய ஸ்டூடெண்ட்ல இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள என்ன பண்ணுவாரு, லீடரா அப்பாயின்ட் பண்ணுவாரு. அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீடரை வச்சு சில பல வேலைகள்லாம் ஆரம்ப காலகட்டத்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு, ஓகேவா, புதுசா ஒரு லீடரை, அதாவது இப்போ பசங்க எல்லாம் ஓரளவுக்கு ஸ்கூல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, சேர்ந்து இதுவெல்லாம் முடிச்சு அட்டனன்ஸ் எல்லாம் பேர் எழுதுனதுக்கு அப்புறம் அப்போ ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி நியூ லீடரை தேர்ந்தெடுப்பாங்களா? புரியுதா? அப்ப பார்த்தனாக்கா இந்த பழைய லீடர் இருக்கான்ல, ஓல்டு லீடரு, அவன் தான் வந்து ப்ரோடாம் ஸ்பீக்கர். புரியுதா? அதாவது இப்போ புதுசா வந்து மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கானுங்க, எம்பிக்கள் எல்லாம் புதுசா உள்ள வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவை நடவடிக்கைகள் அவை இதெல்லாம் தெரியுமானா பெருசா தெரியாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனியர் மோஸ்ட் எம்பி யாருன்னா இருந்தாங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், முதல்ல வந்து அவங்களை வந்து ஸ்பீக்கரா அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா? பர்டிகுலரா பார்த்தோம்னா ப்ரோடாம் ஸ்பீக்கர்ன்றது ஒரு டெம்பரவரியான ஒரு பதவி. ஓகே, ஒரு தற்காலிகமா வச்சிருப்பாங்க. இவருடைய ரோல் என்னன்னாக்கா எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்றது, அப்புறம் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறது. இது ரெண்டும் தான் இந்த ப்ரோடாம் ஸ்பீக்கருடைய பணியே, வேலையே அதுதான் அவருக்கு. சரியா? இவருடைய முக்கியமான வேலை என்னது, எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்றது, அதுக்கு அடுத்தது புது ஸ்பீக்கருடைய தேர்தலுக்கான அட்மாஸ்பியரை உருவாக்கி புது ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறது தான் இவருடைய வேலை. இப்ப புதுசா ஒரு ஸ்பீக்கர் பதவி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரோடாம் ஸ்பீக்கருடைய பதவி காணாம போயிடும். புரியுதா? இதுதான் ப்ரோடாம் ஸ்பீக்கர். இதுல என்ன டவுட் இருக்கா? இருக்கு ப்ரோ. இப்ப அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னா வந்து இப்ப புதுசா எம்பிங்களுக்கு வந்து இந்த ஃபார்மட் எப்படி நடக்குதுன்றத பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் வந்து ஒரு ப்ரோடாம் ஸ்பீக்கர் வந்து இருக்காரு. ஓகேவா? அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும்னு இல்ல,
இப்போ ம், ம். நீ வந்து ஓ, ஒரு ஸ்கூல்ல இருக்க தம்பி, நீ ஒரு ஸ்கூல் ம், வச்சிருக்கடா, ஓகேவா? ம், ம், நீ வந்து புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போற. அப்பதான் அந்த ஸ்கூலுக்கு நீ முதல்ல போற. ம், ஆனா அதே ஸ்கூல்ல ஒருத்தன் படிச்சிருப்பான் தெரியுமா? ம், 1வதுல இருந்து 10வது வரைக்கும் அவன் அதே ஸ்கூல்ல படிச்சிருப்பான். அந்த எல்லா டீச்சர் எல்லாமே தெரியும். அந்த ஸ்கூலுடைய ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஆபீஸ் இருக்கு அவனுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாது. ம். அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு போய் ஹெச்எம் ரூம்ல குடுத்துருவான். இவன் வந்து தைரியமா போய் குடுத்துட்டு வருவான். நம்ம ஸ்கூலு, நம்ம அட்டெண்டன்ஸ் ரூம், நம்ம யாவங்க நம்ம ஸ்கூல்ன்ற ஒரு இதுல போயிட்டு வருவான். ரூட்லாம் ம். தெரியும் அவனுக்கு. அந்த ஆபீஸ் ரூம் போறான்னா இவன் போவான். இந்த சார் கிட்ட பேசணும்னா பேசுவான். இந்த சார் வந்துட்டாரா? அட்டெண்டன்ஸ பாரு. இல்ல வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிடி சார் வந்துட்டாரா பாரு. அ அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பெல் ஏன் அடிக்கல? ஒண்ணும் பாரு, அத பாரு, இத பாருன்னு சொன்னா, புதுசா வந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. கரெக்ட்டா? ஆமா. ம், ம். அப்போ அந்த சிச்சுவேஷன டேக்கிள் பண்றதுக்காக ஏன்னா ஒரு பிரசிடென்ட் ஒரு இதுன்றது ஒரு லெஜிஸ்லேச்சர்ன்றது அந்த தலைவர் இல்லாம நடக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. அந்த கான்செப்டுக்காக அவர் அந்த ஆக்டிங் இதா கான்செப்டுக்காக இருக்காரு. வேர்ல்ட் சீனியர் மோஸ்ட் எம்பிய ஒரு ஸ்பீக்கரா தற்காலிகமா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே. ஓகேவா? அவருடைய ம். வேலையே என்னன்னா, எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் பண்ணணும். இப்ப புதுசா ஒரு எம்பி வந்தாருன்னா, அவருக்கு பதவி பிரமாணம்னா என்னன்னே பெருசா தெரியாது. கரெக்ட்டா? ம், ம். அது ப்ரொசீஜர்லாம் தெரியுமான்னா தெரியாது. அப்போ ஓகே. இவரு தான் என்ன பண்ணுவாரு, எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி பண்ணி அ அதோட அதோட சிச்சுவேஷன கிரியேட் பண்றாரு. ம். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து வந்து புதுசான ஒரு ஸ்பீக்கர தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகள இவரு பண்றாரு. ஓகே. சரி, இப்போ அப்ப புதுசா வோட்டிங் சிஸ்டம் மூலியமா ம். தானே செலக்ட் பண்ணுவாங்க புது ஸ்பீக்கர, இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அப்ப வந்து இவரே செலக்ட் பண்ண முடியுமா? இல்லன்னா வேற ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணுமா? இல்ல இவரையே வந்து செலக்ட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஓகே. ஆனா இது இப்போ வரைக்கும் நடக்கலல்ல? இல்ல ஹிஸ்டரி தேடி பார்த்தா நடந்திருக்கலாம். கிடைக்கும். நடந்திருக்கலாம். நடந்திருக்கலாம். ஓகே, ஓகே. பிரிட்டி ஷூர் நம்ம அப்படியே இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. சர்ச் ம். பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகே. ஷூரா சொல்ல முடியாது. ஆனா, ம். ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர்லாம் எப்படின்னாக்கா, அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி தானே அவன வந்து முன்மொழியறாங்க. அவன் தானே ம். வந்து அப்பாயிண்ட் பண்றதெல்லாம் அவன் தானே பண்றான். மெம்பர்ஸ் வந்து அந்த பார்ட்டி சொல்றது தானே கேட்பானுங்க. ஓகே, ஓகே, மேபி ஓகே. இந்த புரோடம் ஸ்பீக்கர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவரா வேணா இருக்கலாம். இந்த கட்சியில இருந்தா அவர் இருக்கணும்லாம் கிடையாது. ம். ஓகேவா? So, அப்ப ஆதரவு இருந்தா அவர் ஆவாரு, இல்லைன்னா ஆக முடியாது. சிம்பிள் அவ்வளவுதான். சரியா? இதுல இப்ப என்ன டவுட் என்ன வந்திருக்கா உனக்கு? இல்ல, இல்ல. கிளியர், கிளியர். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம ஸ்பீக்கரை பார்த்துட்டோம். ஓகேவா? சேர்மன்னா நம்ம வந்து ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன். அதான் வைஸ் பிரசிடென்ட்ட பத்தி நம்ம பார்த்திருப்போமா? ஸோ இப்போ எந்தெந்த வகையில சேர்பர்சனை விட, அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவரை விட லோக்சபாவோட தலைவருக்கு பவர் அதிகம். எந்தெந்த விதத்துல இவரு சிறந்து விளங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பண மசோதா. நம்ம இத பத்திலாம் பார்ப்போம். ஓகேவா? மணி பில்னு வரும்போது, ஒரு மசோதாவ பண மசோதாவா, இல்ல சாதாரண மசோதாவான்னு நிர்ணயம் பண்றதே வந்து ஸ்பீக்கர் தான். ஓகேவா? அப்போ மணி பில்ல பொறுத்தவரைக்கும் யாருடைய முடிவு இறுதியானது? ஸ்பீக்கருடைய முடிவு இறுதியானது. சரியா? அதே மாதிரி கூட்டத்தொடருக்கு சபாநாயகர் தலைமை தாங்க முடியும். ஆனா, சேர்பர்சன் தலைமை தாங்க முடியாது. புரியுதா? நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். கரெக்ட்டா? அப்போ ஸ்பீக்கரை விட சேர்மனை விட ஸ்பீக்கர்ன்றவரு 2 விதத்துல அதிக மகத்துவம் பெறுறாரு. ஒண்ணு என்னது? மணி பில். மணி பில்ல ஸ்பீக்கருடைய முடிவு இறுதியானது. அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவாங்க? ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குறாரு. இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைனாக்கா டெப்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவாரு. இன்கேஸ் டெப்டி ஸ்பீக்கரும் இல்லைன்னா டெப்டி சேர்மன் சேர்பர்சன் வரமாட்டாரு. ஏன்னாக்கா இந்த சேர்பர்சன்ன்றவரு எம்பி கிடையாது. கரெக்டா? இவர் யாரு? வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால இவர் வந்து சேர்மன் ஆயிடுறாரு. ராஜ்யசபாவுடைய சேர்மன் ஆயிடுறாரு. ஓகேவா? ஆனா அவரு எம்பி கிடையாதா? அப்ப எம்பியா இல்லாத ஒருத்தவரு கூட்டத்தொடருக்கு ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்க முடியாது. இன்கேஸ் டெப்டி சேர்பர்சனும் இல்லைன்னா பிரசிடென்ட் மே அப்பாயிண்ட்
சம் பர்சன்ட் யாரா ஒருத்தவரை பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்றாரு. புரியுதா? அப்போ ஜாயின் சிட்டிங்னு வரும்போது அங்க யாருக்கு வேலை இல்லை? சேர்பர்சனுக்கு அங்க வேலை இல்லை. புரியுதா? இதுதான் வந்து இந்தந்த விஷயங்கள்ல சபாநாயகரை விட சரி சேர்பர்சனை விட சபாநாயகர் ஒரு ஸ்டெப்பு மேல இருக்காரு. இதுல என்ன டவுட் இருக்கா உனக்கு? இல்ல ப்ரோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் தான் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வைஸ் பிரசிடென்ட்ன்றவர் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணும்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து ஸோ வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணும்போது அவரு ராஜ்யசபாவில் அவருக்கு இருக்கக்கூடிய ஓகேவா ராஜ்யசபாவில் அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு. ஓகேவா? ராஜ்யசபா தலைவர்ன்ற பதவியை விட்டு அவர் வெளியில வந்துருவாரு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல யார் பார்த்துப்பா? இவர் வந்ததுக்கு அப்புறம் டெப்டி சேர்மன் வந்து ராஜ்யசபா பார்த்துக்க போறாரு. ஸோ 3வது பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை நம்ம பதவியை விட்டு தூக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அவரு வைஸ் பிரசிடென்டா இருக்கிறதுனால தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருக்காரு. அப்போ நீங்க அவரை வைஸ் பிரசிடென்ட்ன்ற ஒரு பதவியில இருந்து தூக்கினா மட்டும்தான் ராஜ்யசபாவோட சேர்மன்ற பதவியில இருந்து அவரு வெளியில போவாரு. புரியுதா? இவர் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் கிடையாது. பட் ஆனா இவருக்கு கேஸ்டிங் ஓட்டுன்றது இருக்கு. அதே சேம் டைம்ல இவருடைய ரிமூவல் ப்ராசஸ் வந்து லோக்சபையில கன்சிடரேஷன்ல இருக்கும்போது இவர் வந்து ராஜ்யசபாவை வழி நடத்திக்கிட்டு போக முடியாது. அதாவது அவர் மேல வந்து ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு அதை வந்து லோக்சபாயில இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு இருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் பில்லுலாம் எதுவும் பாஸ் பண்ணல. அதுவும் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் வந்து போய்கிட்டு இருக்கு. மசோதாவில் ஓட்டுலாம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த காலகட்டங்கள்ல இவர் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்க முடியாது. அதே மாதிரி இவருடைய சேலரி அலவன்சஸ் எல்லாமே பார்லிமெண்டால நிர்ணயம் செய்யப்பட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து எடுக்கப்படுது. ஓகேவா? இப்போ இவருடைய சேலரியில இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா இவருக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்லிமெண்ட்ல ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல தெரியும் உனக்கு. இதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? அதாவது இவருக்கு நம்ம வந்து உண்டியில இருந்து காசு எடுக்க போறேன், அதை எடுத்து நான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சம்பளமா கொடுக்க போறேன் அப்படின்னும் போது நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ வைஸ் பிரசிடென்ட்டா செயல்படும் போது ஓகேவா அவரு பிரசிடென்ட்டுக்கு என்ன சேலரியோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். சேர்பர்சனுக்கான சேலரி அவருக்கு கிடைக்காது. இது எல்லாமே ஃபேக்ட், படிக்கணும். இதுல என்ன டவுட் இருக்கா? இதெல்லாம் படிச்சா போதும். டவுட் இல்ல. இதெல்லாமே ஃபேக்டர் தம்பி, வேற வழியே இல்லை. ஓகேவா? அப்புறம் டெப்டி சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா, மோரார்லெஸ் டெப்டி ஸ்பீக்கர் டெப்டி சேர்மன் ஒரே மாதிரி தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ டெப்டி ஸ்பீக்கர் வந்து அதோட உறுப்பினர்களால் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அதே மாதிரி டெப்டி சேர்மன்றவர் ராஜ்யசபா எம்பிக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து இவருடைய பிளேஸ் எப்போல்லாம் வேக்கண்ட் ஆகும்னா, ஒன்று இவர் எம்பியா இல்லாதப்ப நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இவருக்கு பார்த்தோம் அதே ப்ரொசீஜர் தான் இவருக்குமே. ஒன்று எம்பியா இல்லாதப்ப, அதுக்கடுத்து ரெசிக்னேஷன் லெட்டரு. டெப்டி சேர்பர்சன் யார்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு? ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் கிட்ட ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு.
அதே மாதிரி ஒரு ரிமூவல் ப்ராசஸ் வந்து 14 நாளுக்கு முன்னாடி இவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டெபுட்டி சேர்பர்சனா ஒர்க் பண்ணுவாருன்னா, வைஸ் பிரசிடென்ட்டோடைய இடம் வேக்கண்ட் ஆகும்போது. எப்போ ஒரு இடம் வேக்கண்ட் ஆகும்? வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா செயல்படும் போது, நம்ம பார்த்தோம்ல, வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணும்போது, வைஸ் பிரசிடென்ட்ன்றவர் ராஜ்யசபாவுடைய சேர்மன்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை அவர் வந்து திறந்துருவாருன்னு பார்த்தோமா? அப்போ அந்த சீட்டு காலியாயிடும். அப்போ அந்த சீட்ல யார் வந்து உட்காருவா? டெப்டி சேர்பர்சன் உட்காந்துருவாரு. ஓகேவா? சேம் as நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு பார்த்தோம்ல, டெப்டி சேர்பர்சன்ன்றவர் டெப்டி ஸ்பீக்கர்ன்றவர் ஸ்பீக்கருக்கு கீழே வேலை செய்கிறவர் கிடையாது. இவரும் அந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு பார்த்தோமா? அதே மாதிரி தான் ராஜ்யசபாவுடைய டெப்டி சேர்பர்சன்ன்றவர் சேர்பர்சனுக்கு சபார்டினேட் கிடையாது. he is directly responsible to the members of the ராஜ்யசபா. சரியா? நம்ம லோக்சபாக்கு பார்த்தோம், அதே தான், பெருசாக எதுவும் வராது. இவருக்கு கேஸ்டிங் ஓட்டு இருக்கு. சேர்பர்சன் இருக்கும்போது இவர் ஒரு நார்மல் எம்பியா செயல்படுவார். அதுக்கடுத்து வந்து இவருடைய சேலரி வந்து கன்சால்டேட் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கப்படும். அதற்கு நிர்ணயம் பண்றது யாருன்னா பார்லிமெண்ட். இதெல்லாமே நார்மல் தானே தம்பி? டெப்டி சேர்பர்சன், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், இது எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். இதுல என்ன டவுட் இருக்கா டெப்டி சேர்பர்சன்ல? இல்ல ப்ரோ, நம்ம ரிப்பீட்டடா தான் இருக்கு. ரிப்பீட்டடா தான் இருக்கும். ஆமா. அடுத்து வந்து பேனல் ஆஃப் தி வைஸ் சேர்பர்சன். நம்ம எப்படி வந்து பேனல் ஆஃப் தி ஸ்பீக்கர்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க பேனல் ஆஃப் தி வைஸ் சேர்பர்சன் இருக்கும். இது ராஜ்யசபாவில் இருக்கு. ஒரு 10 பேரை வந்துட்டு வைஸ் இவர் இருக்கார்ல, சேர்பர்சன் வந்து டெபுட்டி சேர்பர்சன்ஸா வைஸ் சேர்பர்சன்ஸா வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். சேம் ஆஸ் லோக்சபாவில் இருக்க மாதிரி தான். ஓகேவா? அப்புறம் பார்லிமெண்ட்டோடைய செயலகம், இது பெருசா ஒன்றும் வராது. ஓகேவா? ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு வந்து 2 அவை இருக்கா, லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கா. ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்குமே தனியா ஒரு செயலகம் இருக்கு. ஓகேவா? லோக்சபை செயலகம். இப்போ நம்ம தலைமை செயலகம்னு பார்க்குறோம், ஞாபகம் இருக்கா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கா, சீஃப் செக்ரட்டரியேட்னு இருக்கா. அதே மாதிரி தான் லோக்சபாவுக்கு ஒரு செக்ரட்டரியேட்டு, ராஜ்யசபாவுக்கு ஒரு செயலகம்னு இருக்கு. பெருசா ஒன்றும் தேவையில்லை. இதை வந்து பார்லிமெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுது இந்த வேலைகளை. ஓகேவா? இங்க வந்து ஒரு ஆபீசர் இருக்காரு. இந்த செக்ரட்டரியேட்டோட தலைவர் யாருன்னா அவர் தான். அவர் பேர் வந்து, அந்த பதவியோட பேர் வந்து செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி ஜெனரல். இவர் வந்து ஒரு பர்மனண்டான ஒரு ஆபீசரு. இவர் வந்து பிரிசைடிங் ஆபீசர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதாவது லோக்சபாவில் சபாநாயகரும் ராஜ்யசபாவில் நம்மளுடைய சேர்பர்சனும் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சரியா? இது நிறைய மண்டையில கொட்டுற மாதிரி இருக்காரா? அதான் கொட்டிட்டிய இதுல கொட்டிட்டு நல்லா கொய்யா போல மாதிரி வீங்க வச்சுட்டு கொட்டுற மாதிரி இருக்கா. நிறைய கேள்வி வேற. சொன்னல, இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இதுவாதான் போகும். ஓகேவா? அதெல்லாம் சுத்திட்டு இருக்கேன்னா எனக்கு புரியல. இது எல்லாமே ஃபேக்ட், வேற வழி இல்ல. இல்ல ஆக்சுவலா கடுப்பு என்னன்னா, அடுத்து வந்து லீடர் ஆஃப் தி ஹவுஸ், அவை தலைவர்கள், பாராளுமன்ற அவை தலைவர். நீ நியூஸ்ல பார்த்தனா இந்த டேர்ம்ஸ், இப்போ நம்ம பார்க்குற டேர்ம் எல்லாமே நியூஸ்ல வரும். ஓகேவா? நம்ம ஆனால் கேர்ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. பாராளுமன்றத்துல அவைத்தலைவர்கள்னு ஒரு குரூப் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? லோக்சபைக்கு ஒரு அவைத்தலைவர்கள் இருப்பாங்க, ராஜ்யசபைக்குன்னு சொல்லிட்டு. வாய்ஸ் ரொம்ப உள்ள கேக்குற மாதிரி இருக்கு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. லோக்சபைக்குன்னு ஒரு அவைத்தலைவர் இருப்பாங்க, ராஜ்யசபைக்குன்னு ஒரு அவைத்தலைவர்கள் இருப்பாங்க. சரியா? அவங்க பேர் என்னன்னாக்கா, ஒருத்தவங்க வந்துட்டு லீடர் ஆஃப் தி ஹவுஸ், அதாவது அவை ஆளும் கட்சியின் தலைவர். ஓகேவா? ஆளும் அவைத்தலைவர், ஆளும் கட்சியோட அவைத்தலைவர். இன்னொருத்தர் வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், அவை எதிர்கட்சி தலைவர்.
எதிர்க்கட்சி தலைவர் இந்த டேர்ம் நிறைய கேள்விப்பட்டிருப்பல. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட எதிர்க்கட்சி தலைவர். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தோன்னா எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது. ஏன்னு வந்து சொல்றோம் நம்ம. இப்போ லீடர் ஆஃப் தி ஹவுஸ்ன்றது என்னன்னாக்கா, ஒரு ஹவுஸுக்கும் ஒரு லீடர் இருப்பாரு. இப்போ லோக்சபைக்கு ஒருத்தவர் இருப்பாரு, ராஜ்யசபைக்கு ஒருத்தவர் இருப்பாரு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த அவையில இருக்காரோ ஆட்டோமேட்டிக்கா அவரு அந்த அவையோடைய ஆளுங்கட்சி தலைவரா ஆயிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நரேந்திர மோடி வந்து லோக்சபையில இருக்காருன்னா, அப்போ லோக்சபையுடைய ஆளுங்கட்சியின் அவைத்தலைவர் யாருன்னா மோடி. ஓகேவா? இதுவே அவர் வந்து ராஜ்யசபாவில் இருந்தாருன்னா அவர் என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவோட ஆளுங்கட்சியோடைய அவைத்தலைவரா மாறிடுறாரு. புரியுதா? அப்ப பிரைம் மினிஸ்டர் எந்த அவையில இருக்காரோ அந்த அவையுடைய ஆளுங்கட்சி தலைவரா பிரைம் மினிஸ்டர் மாறிடுவாரு. சரியா? இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன, அதாவது இப்ப இந்த ஆளுங்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டர் எந்த அவையில இருக்காரோ அவர் வந்து அந்த அவையோடைய ஆளுங்கட்சி தலைவரா மாறிடுறாரு. இப்போ லோக்சபையில வந்து பிரைம் மினிஸ்டர் அவை இருக்கும்போது அதோடைய அவைத்தலைவரா அவர் இருக்காரு. இப்போ இன்னொரு அவை இருக்குல்ல ராஜ்யசபாவில். அப்போ ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு எம்பி இல்ல ஏதாவது ஒரு நபரை பிரைம் மினிஸ்டர் வந்து ஆளுங்கட்சியோட தலைவரா நியமனம் பண்ணுவாரு. புரியுதா? சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு 2 அவை இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் இருந்தா அவர் வந்து அங்க தலைவராயிடுறாரு. இன்னொரு அவையில பிரைம் மினிஸ்டரால நியமனம் செய்யக்கூடிய நபர் வந்து இங்க வந்து வந்துடுறாரு, இன்னொரு அவையில ஒரு தலைவரா மாறிடுறாரு. புரியுதா? இதுதான் ஆளுங்கட்சியுடைய அவைத்தலைவர். இதுல என்ன டவுட் இருக்கா? சொல்றா. ஓ, என்னைய கேக்குறியா? இல்ல, எதுவும் இல்ல. இல்லையா? ஓகேடா. அடுத்து வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். ஒரு ரொம்ப 5 மினிட்ஸ்க்கு முக்கியம். என்ன கேள்வி கேட்கறேன், மியூட்ல இருக்கும். ஏன்? சொல்றேன்ப்பா, ரெக்கார்ட் ஆஃப் ஆகும். ஓகே. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. சரியா? எப்படி அவை ஆளுங்கட்சி தலைவர் இருக்காங்களோ அதே மாதிரிதான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. ஸோ என்ன மீனிங்னாக்கா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றது ஆளுங்கட்சியா, அந்த அவையில யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறதோட மீனிங் தான் அந்த ஆளுங்கட்சி தலைவரை கேள்வி கேட்கறது. எதிர்க்கட்சின்றவங்க என்னன்னா அந்த ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கவங்க, அவங்க பண்ற குறைகளை வந்து வெளியில சொல்றவங்க, எடுத்து காட்டுறவங்க தான் எதிர்க்கட்சி. புரியுதா? ஒவ்வொரு அவையிலையும் ஆளுங்கட்சி இருக்கும், ஒரு அவையிலையும் எதிர்க்கட்சியும் இருக்கும். அந்த அவை எதிர்க்கட்சியை தான் நம்ம லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம வந்து எதிர்க்கட்சின்ற ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா, மொத்த உறுப்பினர்கள்ல 10ல ஒரு உறுப்பினர்களை நம்ம வச்சிருக்கணும். அதாவது 10% மெம்பர்ஸை நம்ம வந்து வச்சிருந்துருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோக்சபையில இருக்கோம்னா கிட்டத்தட்ட 55 எம்பிக்களை லோக்சபாவில் நம்ம வச்சிருக்கணும். ராஜ்யசபாவில் இருக்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம 25 எம்பிக்களை ராஜ்யசபாவில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எதிர்க்கட்சியா கன்சிடரேஷன்ல வந்துரும். ஓகேவா? ஆனா ஏன் வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் முக்கியம் அப்படின்னா, கவர்மெண்டோடைய குறைகளை இவங்க தான் வெளியில வந்து எடுத்து சொல்லி கண்டனம் தெரிவிச்சு நல்லா கிளின்னு கிழிப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் நல்லது பண்ணாலுமே அதுல இருக்கிற குறைய மட்டுமே கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னா ஆப்போசிஷன் லீடர்ஸ். இவங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அந்தஸ்து இந்த எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்காத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்பானுங்க. ஓகேவா? எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்க அந்தஸ்து என்னது? கேபினெட் அமைச்சருடைய அந்தஸ்து அவங்களுக்கு வந்துடும். அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு பதவின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இவங்களுடைய சேலரி, அலவன்சஸ் எல்லாமே இந்த கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்குமா? முதல் முறையா இந்த எதிர்க்கட்சின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ஒரு கான்செப்ட் எப்போ ரெகனைசேஷனுக்கு வருதுன்னா அதிகாரப்பூர்வமா 1969 தான் வருது. ஓகேவா? 1979 இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்குது.
இவங்களுடைய மெயின் ரோல் பார்த்தோம்னாக்கா கிரிட்டிசிசம் பண்றது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் கொடுக்குறது. நான் இருந்தா அதெல்லாம் பண்ணியிருப்பேன். இன்னொன்னு வந்து இவங்களே வந்துட்டு இன்கேஸ் இந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டை வந்து இவங்க உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 51% மெஜாரிட்டி இவங்களுக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா 49ன்றது ஆப்போசிஷனுக்கு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இவனுடைய மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டியோட மெஜாரிட்டி கம்மி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த 49 கூட இந்த வெளியில போன மெஜாரிட்டியை சேர்த்து இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க, எதிர்க்கட்சியில இருக்கவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டை இவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இதுல முக்கியமானது என்னன்னா இவங்கள பத்தின விஷயங்களை வந்து வெளிநாடுகள்ல எதிர்க்கட்சி தலைவர்ன்றவங்க எப்படி செயல்படுறாங்க இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அமெரிக்காவுல எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா மைனாரிட்டி லீடர்னு சொல்றாங்க. ஏன்னா மெஜாரிட்டின்றவன் ரூல் பண்றான், மைனாரிட்டின்றவன் ரூல் பண்ணாம இருக்கான்ல, அந்த மைனாரிட்டியோட தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர்னு அமெரிக்காவில் சொல்றாங்க. பிரிட்டிஷ்ல இந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல அவர் பதவியை ஷேடோ கேபினெட்னு சொல்றாங்க. இது எக்ஸாம்ல நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதோட பேர் என்னது? ஆல்டர்னேட்டிவ் கேபினெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் நம்ம என்ன சொல்றோம்? எதிர்க்கட்சி தலைவர்ன்றோம். ஐவர் ஜென்னிங்ஸ்ன்ற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்க்கட்சி தலைவரை ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எதிர்க்கட்சி தலைவரை ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னவர் யாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். சொன்னது வந்து ஐவர் ஜெனிங்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, லீடர் ஆஃப் தி ஹவுஸ், அப்புறம் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. ஓகேவா? அரசியலமைப்புல நம்மளுக்கு சொல்லப்படலை. ஆனா எங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாராளுமன்றத்துடைய ரூல்ஸ் ஆஃப் தி ப்ரொசீஜர்னு சொல்றோம், பாராளுமன்ற அவை விதிகள்னு சொல்றோம். லோக்சபைக்குன்னு தனியா இருக்கும், ராஜ்யசபைக்குன்னு தனியா இருக்கும்ல, அதுல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்ப கான்ஸ்டியூஷன்ல இந்த எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர்லாம் வந்து சொல்ல கிடையாது. ஸோ இதுதான் வந்து லீடர் ஆஃப் தி பார்லிமெண்ட். ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவை ஆளுங்கட்சி தலைவர், அவை எதிர்கட்சி தலைவர். அதுக்கடுத்து விப்புன்ற ஒரு நபர், கொறடா. இவரை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டத்துல சபாநாயகர் கிட்ட பரிந்துரைக்கிறது இவர் தான். ஓகேவா? ஸோ இந்த விப்புன்ற ஒரு போஸ்டிங் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படலை, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்லயுமே கிடையாது, அரசியலமைப்புலையும் சொல்ல, லோக்சபை ராஜ்யசபை விதிமுறைகள்லயும் அதை பத்தி சொல்லலை. அப்போ என்னதான் இது போஸ்டிங் பார்த்தோம்னா இது மரபு ரீதியில ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங், கன்வின்ஷனலா வரக்கூடியது, மரபு ரீதியில வரக்கூடியது. ஓகேவா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு விப்பு வச்சிருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு விப்புன்னு ஒருத்தர் இருப்பார். இதை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த விப்பை அப்பாயின்ட் பண்றது யாருன்னா ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்பாயின்ட் பண்ணுது. இவரு அந்த கட்சியுடைய சட்டமன்ற தலைவரா இவர் வந்து செயல்படுவார். அந்த கட்சியுடைய சட்டமன்ற தலைவர்களா, உறுப்பினர்களின் தலைவரா இவரு செயல்படுவாரு. இவரு அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் அந்த கட்சியுடைய டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறதோ, இல்ல அந்த உறுப்பினர்களுக்கு டைரக்ஷனை கொடுக்கறதோ தான் இவருடைய வேலை. இன்கேஸ் அந்த உறுப்பினர்கள் வந்து அந்த டைரக்ஷனை மீறி செயல்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷனையும் இந்த கொறடாவால எடுக்க முடியும். சம்டைம்ஸ் இந்த விப்பு பரிந்துரைச்சு தான் நம்ம பார்த்துருவோம். இதை பத்திலாம் நிறைய டைம் இந்த விப்போட பரிந்துரையின் அடிப்படையில ஸ்பீக்கர் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு எம்பியை பதவி பிரமாணம் பண்ணுவார், சரி பதவி நீக்கம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதுதான் விப்பு. அடுத்து வந்து செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். இது ஒரு ஃப்ரெஷ் டாபிக். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா மண்டை சுத்தி கீழே விழுந்துருவேன். சரியா?